வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரெஸ் அப்டேட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஓட்டர் ஐடியில் ஓட்டர் நம்பர் தெரியலனா அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் ஓட்டர் ஐடியில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ட்ரெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்குண்டான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதுக்குள்ளே போகும். உங்களோட நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணலன்னா சைனப்பில் போய் உங்களோட நேமு, ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் பேஜ் இருக்கும். அதில் லாகின் பேஜில் வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இதில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரைட் சைடில் வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ ஓட்டர் ஐடி நம்பர் ஃபைன் பண்ணுறதா இருந்தால் சர்ச் இன் எலக்ட்ரலோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பருங்கிறது எபிக் நம்பர் அது தெரிஞ்சுன்னா அதை கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வர கேப்சா கொடுத்துட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். எந்த பூத்து எல்லாமே ஷோ ஆகும். ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாதவங்க சர்ச் பை டீட்டெயிலுங்கிற டீட்டெயில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நேம் கேட்டிருப்பாங்க. ஓட்டில் கொடுத்த நேமு, ரிலேட்டிவோட நேமு, இப்போ ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணி கீழே எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களோட ஓட்டர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அசம்பிளி செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து கீழே ஒரு கேப்சா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து உங்களோட ஓட்டர் நம்பரை ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஓட்டர் நம்பர் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு புதுசாக ஓட்டர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார்ம் 6, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபார்ம் 6A, அப்புறம் ஏற்கனவே 2 ஓட்டர் இருக்குது, ஒரு ஓட்டர் டிலீட் பண்ணோம்னா ஃபார்ம் 7, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபார்ம் 8ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்ஷன்ஸ், அட்ரஸ் சேஞ்சு, ஃபோட்டோ, நேமு, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆதார் லிங்க் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார்ம் 8ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் உங்களுக்கு செல்ஃபான ஓட்டர் நம்பர் வச்சு பண்ணுறீங்களா இல்லை அதர் லெட்டர் கேட்கும். அதர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டர் நம்பர் டைப் பண்ணி அதில் வர நேம் டீட்டெயில் கரெக்டாகான்னு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பார்ட் நம்பர் இதெல்லாம் ஷோ ஆகும். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அசம்பிளிக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை அவுட் சைடு வேறு டிஸ்ட்ரிக்கு வேறு அசம்பிளிக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன்ஸ் எதாவது பண்ணுறீங்கன்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்லை கொடுத்த எபிக்கில் வந்து ஓட்டரில் வந்து நான் எந்த கரெக்ஷனும் பண்ணல, எனக்கு புதுசாக ஓட்டடி மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு புதுசாக ஓட்டடி வேணால் அந்த 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அடுத்த பேஜ் மூவ் பண்ணுறேன். அதில் கீழே ரைட் சைடில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி வரும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நேமா, ஜெண்டரா, டேட் ஆஃப் பர்த்தா, ரேஷன் டைப்பா, ரிலேட்டிவோட நேமா, அட்ரஸா, மொபைல் நம்பரா, ஃபோட்டோவா அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் உடனே இம்மிடியேட்டாகவே அது அப்டேட் ஆகிரும். ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி கீழே ஓடிபி கொடுத்தீங்கன்னா அது இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகிரும். மற்ற கரெக்ஷன்ஸாக இருந்தால் நீங்கள் அதுக்குண்டான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணி ஒரு 20 days 1 monthக்குள்ளே உங்களுக்கு அது அப்டேட் ஆகிரும். அதோட ஸ்டேட்டஸ் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அது எப்படி ட்ராக் பண்ணுறங்கிறத அடுத்த இதோட வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ரிலேட்டிவோட நேமு, ஃபோட்டோ இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதிகபட்சம் நீங்கள் 4 கரெக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும் ஒரே டைமில். 4க்கு மேலே உள்ள கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தால் இது அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் மீதமுள்ள கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் நேமில் எனக்கு என்ன நேம் வேணும்னு தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டேன். கீழே தமிழ்லேயே மேக்ஸிமம் வரும். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த ரைட் சைடு பக்கத்தில் இருக்கிற கீபோர்டை கிளிக் பண்ணி அதுக்குண்டான தமிழ் வேர்டிங்கை வந்து நீங்களே இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் வேறு வெப்சைட்டில் டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுறது இதில் பண்ண முடியாது. அடுத்து டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே நான் ஆதார் தான் எவிடன்ஸாக கொடுக்க போகிறேன். ஸோ ஆதாரில் இருக்கிற மாதிரி நான் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரிலேட்டிவ் நேமும் ஆதாரில் என்ன இருக்கோ அதை நான் டைப் பண்ணிவிட்டு இவங்களோட ஃபோட்டோ வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ யுவர் ஃபோட்டோகிராஃபில் சூஸ் ஃபைலில் வந்து நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே 4 கரெக்ஷனுக்கு உண்டான டீட்டெயிலுமே நான் கரெக்டாக பண்ணிக்கணும்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரூஃப் கேட்கும். நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஆதாரே பெட்ரு, ஈஸியாக அப்லோடாக இருக்குது. ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி
ரைட் சைடில் அப்லோடு நேம் ப்ரூஃப் இந்த டீட்டெயிலாம் கேட்கும். ஸோ உங்களோட எவிடன்ஸை வந்து நீங்கள் ரைட் சைடில் வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்லோட் பண்ணக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ளேஸ் கேட்கும். எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சைட் டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க. கீழே கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சா வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து அது மூவ் ஆகும். அந்த பேஜில் வந்து கேப்ச்சா வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் டைப் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுக்குறேன். எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில் அதில் ஏற்கனவே இருக்கிற டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கீப் எடிட்டிங் கொடுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ரைட் சைடு பாருங்கள் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா யாருக்கு சப்மிட் ஆகிருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து செக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகி அதை அப்லோடுன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்டட் பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.